அன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல உள்துறை அமைச்சர் பிரஸ் மீட்ல 2 விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஒண்ணு, அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். அரசியல பங்கு ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதுல இருந்து ஏதோ அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் அமித்ஷாவின் கருத்தே தனது கருத்து என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். களம் 18 நிகழ்ச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு தமிழ்நாடு பாஜகவுக்கு புதிதாக தலைமையேற்றுள்ள நயினார் நாகேந்திரன் சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் அமித்ஷாவின் கருத்தே தனது கருத்து என்றார். இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கூட்டணி மட்டும்தான், கூட்டணி அமைச்சரவை இல்லை அப்படிங்கிறார். அப்படிதான் பேசல. அமித்ஷா சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்து. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்களோ, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள். அந்த கருத்தை தான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கிறேன். அமைச்சரவையில் பாஜக பங்கேற்கும் இல்லை, அது நம்ம இப்போ ஒன்றும் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா இன்னைக்கு எத்தனை கட்சி, எத்தனை எம்எல்ஏக்கள், கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் வச்சுதான் பேச முடியும். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் ஒன்றாக இல்லாத நிலையில் முன்கூட்டியே கூட்டணி அமைக்கப்பட்டது என்றும் நயினார் விளக்கமளித்தார். 2 கட்சி தொண்டர்கள்ட்டையும் இணக்கம் வர்றதுக்கு கால அவகாசம் தேவை அப்படின்னு ஒரு பார்வை தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க. பாஜக தலைவர்கள் சொல்றாங்க, அதிமுக தலைவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஒரு ஜெல்லாகிறதுக்கான தேவை இருக்கு. 2 தொண்டர்களும் பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டியிருக்கா? ஒரு கேப் இருக்கா? இல்ல, பிரிந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாராளுமன்றத்தில் அவங்க ஒன்றாக இல்லை. ஆமா, அவ்வளோ. பாராளுமன்றத்தில் ஒன்றாக தனித்து தான் போட்டிட்டீங்க. களத்தில் நேர் எதிர் நிலையில தான் இருந்து அந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இப்போ அது ஒன்றா சேர்றதுக்கு ஒரு கால அவகாசம் தேவை அப்படின்னு. இல்லை, கால அவகாசம் எப்படினாலும் அவங்க ஏற்கனவே பிரிந்திருந்தாங்க. அந்த கூட்டணி இல்லை, பிரிந்திருந்தாங்கன்னு சொல்ல விட அன்னைக்கு கூட்டணி இல்லை. கூட்டணி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் 2 கட்சியினுடைய தோழர்களுக்கும் இருந்தது. அதை ஒரு சமன்படுத்தணுங்கிறதுக்காக தான் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே கூட்டணி அமைந்ததாகவும், எல்லோரும் சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இஸ்லாமியர்களை திருப்பதி தேவஸ்தானத்தில் நியமிப்பீர்களா என வக்ஃப் சட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளை வாரியங்களில் அனுமதிப்பீர்களா என வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியது. வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் வாதங்களுக்கு பதிலளித்த சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, நாடாளுமன்ற கூட்டுக்குழு விரிவான கருத்து கேட்டு சட்டம் இயற்றப்பட்டதாகவும், பதிவு செய்யாத எந்த சொத்தையும் வக்ஃப் சொத்தாக பயன்படுத்த முடியாது என்றும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், ஆங்கிலேயர்கள் வரும் வரை சொத்துக்களை பதிவு செய்யும் நடைமுறை இல்லை எனவும், ஆனால் 14, 17ஆம் நூற்றாண்டுகளில் கூட சொத்துக்கள் வக்ஃபுக்கு தானமாக அளிக்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்தனர். மேலும் வக்ஃப் சொத்து எது என்பதை ஆட்சியாளர்கள் முடிவு செய்வது நியாயமா என்றும், 22 உறுப்பினர்களில் 8 பேர் மட்டுமே எவ்வாறு இஸ்லாமியர்களாக இருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினர். இனிமேல் இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளை வாரியங்களில் அனுமதிப்பீர்களா என்ற நீதிபதிகள், திருப்பதி தேவஸ்தானம், தேவசம் போர்டு உள்ளிட்ட அமைப்பில் இந்துக்கள் அல்லாதோர் உள்ளனரா என்றும் வினவினர். ஏற்கனவே வக்ஃப் என்று பதியப்பட்ட சொத்து புதிய சட்டத்தின்படி செல்லாதது என்று அறிவிக்கப்படுமா என்றும் சரமாரியாக கேள்விகளை தொடுத்தனர்.